கோடிக்கணக்கான ரூபாய் மெஷினால் கூட செய்ய முடியாததை ஒரு பாட்டியின் அன்பும் கைமணமும் செய்து காட்டியது. நஷ்டத்தில் இருந்த ஒரு ஊறுகாய் கம்பெனியையும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையையும் காப்பாத்திய அந்த கதைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில எப்பவும் போல அந்த நாளும் சாலைகள் பிஸியா தான் இருந்துச்சு. என்னங்க இன்னும் சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பசிக்கலம்மா, கொஞ்சம் மனசே சரியில்லை. மீண்டும் பிசினஸ் விஷயம் தானா? ஆமாம், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆர்டர் சரியாக வரல. வந்ததுலேயோ பல பேர் ஊறுகாயில் அந்த ருசியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கவலைப்படாதீங்க, இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல நாள் கண்டிப்பாக வரும். நல்ல நாள் வரணும், இல்லைனா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிஸ்னஸே மூட வேண்டிய நிலை வந்துடும். அசோக் பல நம்பிக்கையோட ஆரம்பிச்ச ஊறுகாய் பிசினஸ் இப்போ நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில மனசுல பல யோசனைகளோட அசோக் ஆபீஸ்க்கு வந்தான். ஆபீஸ்க்கு வந்த அசோக் சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்க ரவியோட பேச ஆரம்பித்தான். அசோக், இந்த வார் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. இன்னும் 2 பெரிய கடைகள் நம்ம ஊறுகாய் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன, ஏன் கேன்சல் பண்ணாங்க? ஏதாவது குவாலிட்டி இஷ்யூவா? குவாலிட்டி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஊறுகாய் நல்லா இருக்கு, ஆனா வீட்டுல போடுற அந்த சுவை இல்ல. மெஷின்ல செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. மசாலா எல்லாம் சரியா இருக்கு, ஆனா மனசை கவர்ற அந்த கைமணம் இல்ல. இப்படிதான் ரிவ்யூ வந்திருக்கு. கைமணமா, மனசா? இது பிஸ்னஸ் ரவி, சமையலறை இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய செட்டப் போட்டிருக்கோம் தெரியும்ல. இம்போர்ட்டட் மிஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் மிக்சிங், ஹைஜீனிக் பேக்கிங், குவாலிட்டி செக், எல்லாமே டாப் லெவலில் இருக்கு. அதெல்லாம் சரிதான் அசோக், ஆனா வாங்குறவங்க மெஷினை சாப்பிட மாட்டாங்க, ஊறுகாயத்தான் சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு பாட்டில் அழகா இருக்கணும்னு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற சுவை வீட்டை நினைவுபடுத்தணும். அதான் பிரச்சனை. அப்படின்னா நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணி கட்டின ஃபேக்ட்ரி எல்லாமே வீணாக போயிடுதா? எவ்வளோ ஆசையோட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? நம்ம ஊறுகாயை உலகத்துக்கு கொண்டு போவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போது கம்பெனியே கை கெட்டாத மாதிரி போயிடுச்சு. சில நாட்கள் பிரேக் எடு அசோக், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஆமாம், கொஞ்சம் தலையை கிளியர் பண்ணணும் போல இருக்கு. அசோக் பெரிய கனவுகளோட தொடங்கிய அவனோட ஊறுகாய் கம்பெனில பணம், மெஷின், பேக்கிங் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவ ஊறுகாயில வீட்டு கைமணம் இல்லைன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. என்னங்க இப்படி மனசுல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தனியா கஷ்டப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வாங்க, மனசும் கொஞ்சம் சாந்தமாக்கும். இப்போது இந்த நேரத்தில் நான் ஊருக்கு போகிறது சரியாக இருக்கும்னு தெரியல விமலா. இங்கே பிஸ்னஸ் நிலைமையே சரியில்லை. அதனால்தான் போங்கன்னு சொல்றேன். இங்க இருந்தா இதே யோசனை தான் உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தும். கொஞ்சம் மனசு மாறி வந்தா ஒரு வழி கிடைக்கலாம். சரி, 2 நாளைக்கு போயிட்டு வந்துரு. அதுதான் நல்லது. பாட்டியும் பார்த்துட்டு வாங்க, உங்க மனசு கொஞ்சம் லேசா ஆகும். விமலா சொன்னது அசோக்குக்கு சரின்னு தோணுச்சு. அதே நாளே அவன் ஊருக்கு போக முடிவு பண்ணினான். மனசுல நிறைய கவலையோட ரயில் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தான் அசோக். பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், மண் வாசனை, இவையெல்லாம் அவனை மெதுவா அவன் கிராமத்துக்கு கூட்டி சென்று கொண்டிருந்தது. பழைய ஓட்டு வீடு, வீட்டின் முன் மாங்காய், மிளகாய், வற்றல் தட்டுகள். பாட்டி மாங்காய் நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அடடே, இது நம்ம அசோக்கா? வாடா கண்ணு, எப்போ வந்தே? இப்போதான் பாட்டி. என்னடா முகம் இப்படி வாடி போயிருக்கு? சென்னையில சாப்பாடு சரியா கிடைக்கலையா, இல்ல வேலையில ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. உன் முகம் பார்த்தாலே தெரியும், மனசுல ஏதோ சுமை இருக்கு. சரி, முதல்ல உள்ளவா. அசோக் வீட்டுக்குள் வந்தவுடன் வீடு முழுக்க ஒரு அருமையான ஊறுகாய் வாசனை. அந்த வாசனை மட்டும் கூட அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. பாட்டி, வீடு முழுக்க ஒரே ஊறுகாய் வாசனை. அதுதான் என் உலகண்டா. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், பூண்டு ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாயை சாப்பிட்டு பாரு. இது செம்மையா இருக்கு. நான் இவ்வளோ ருசியான ஊறுகாய் சாப்பிட்டதே இல்லை. அதான் சொன்னேன், முதல்ல சாப்பாடு, அப்புறம் கவலை. அந்த ஒரு துண்டு ஊறுகாயின் சுவை அசோக்கை முழுக்க ஆச்சரியப்படுத்தியது. கோடிக்கணக்கான ரூபாய் மெஷின் வாங்கி ஃபேக்டரியில ஊறுகாய் செய்யற அவனால கூட இந்த மாதிரி சுவை வரவே இல்லை. பாட்டி, நான் ஃபேக்டரியில் கோடிக்கணக்கான ரூபாய் மெஷின் வைத்து ஊறுகாய் செய்கிறேன்.
ஆனால் இந்த மாதிரி ருசி எப்படியும் வரல. இது எப்படி இவ்வளவு ஸ்பெஷலாக இருக்குது? மெஷின்ல போடுறது வெறும் பொருட்கள் தான் அசோக். ஆனா கையால செய்யும் போது அதுல அன்பும் சேரும், பொறுமையும் சேரும். அது எப்படி பாட்டி? மாங்காய், உப்பு, மிளகாய் எல்லாம் ஒரே பொருட்கள் தானே? பொருள் ஒரே மாதிரி இருந்தாலே சுவையும் ஒரே மாதிரி வந்துரும்னு யார் சொன்னது? முதல்ல மாங்காய் சரியான பதத்துல இருக்கணும். அதிகம் பழுத்திருந்தா கெட்டு போயிடும். ரொம்ப பச்சையா இருந்தா உப்பு உள்ள இறங்காது. அதுக்கெல்லாம் மெஷின் செட்டிங்ஸ் போடலாமே. அதான் உன் பிரச்சனை. எல்லாத்தையும் மெஷின் பார்த்துக்கட்டும்னு நினைக்கிற. சில விஷயத்துக்கு கண்ணு வேணும், கையோட உணர்ச்சி வேணும். இது கல்லுப்பு, இது கைக்குத்தல் மிளகாய்த்தூள், இது செக்கு நல்லெண்ணெய், இவையெல்லாம் தான் ஊறுகாய்க்கு உயிர். நாங்கள் ஃபேக்ட்ரியில் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் பாட்டி. அதான் பேஸ்ட்ல உயிரே இல்லாம போயிருக்கும். எண்ணெய் வெறும் எண்ணெய் இல்லடா, அதுதான் மசாலாவை மாங்காயோட கலக்கிறது. பாட்டி, நான் ஊறுகாய ஒரு ப்ராடக்டாக தான் பார்த்துட்டேன் போல. பாட்டி சொல்லியது ஒரு ரெசிபி மட்டும் இல்ல, ஒரு தொழிலின் உயிர். அசோக் முதல் முறையாக தன்னோட தவறு எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். பாட்டி சொல்லது கேட்டு அசோக் யோசனையில இருந்தான். அப்படி இருவரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அசோக்கின் மொபைல் ஒலிச்சது. அது ரவி. ஹலோ ரவி, சொல்லு. அசோக், ஒரு நல்ல நியூஸ். துபாயில் இருக்கிற ஒரு பெரிய ஃபுட் செயின் நம்ம கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. உண்மையாவா? ஆமா, ட்ரையல் சாம்பிள் கேட்குறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஹோம் மேட் ஸ்டைல் மேங்கோ பிக்கிள் தான் வேணுமா. ரவி, இந்த சான்ஸ் நம்ம விடக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். போனை வைத்த அசோக் பாட்டியை பார்த்தான். இத்தனை நேரம் சோர்வா இருந்த அவன் முகத்துல இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்திருந்தது. பாட்டி, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் கிடைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீ செய்கிற மாதிரி வீட்டு சுவையோட ஊறுகாய் தான் வேணுமா? நீ என்னோட கூட வந்தா நல்லா இருக்கும் பாட்டி. எனக்கு சென்னை எல்லாம் வேண்டாம்ப்பா. நல்ல ஊறுகாய் செய்யணும்னா இந்த மண்ணோட சேர்ந்து தான் செய்யணும். அப்போ என்ன பண்ணுறது? நீயே இங்கே வா, இந்த ஊர்ல இருக்கிற பெண்களை கூட்டிக்கோ, நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அதான் சரி, இங்கேயே ஒரு ஸ்மால் யூனிட் ஆரம்பிக்கலாம். சரி, ஆனா தரத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. சரி பாட்டி, நீ சொல்றது தான் ஃபைனல். மறுநாளே அசோக் ஊர்ல இருந்து பெண்கள் எல்லாம் கூப்பிட்டான். பாட்டி மேற்பார்வையில அந்த வீட்டோட மாடத்திலேயே ஒரு சின்ன ஊறுகாய் வேலை தொடங்கப்பட்டது. அக்காக்களே, நாம் இங்கே நல்ல குவாலிட்டி ஊறுகாய் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம். பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவணும். நம்ம ஊர்ல செஞ்ச ஊறுகாய் வெளிநாட்டுக்கு போகுமா தம்பி? போகும் அக்கா, நல்லா செஞ்சா உலகமே வாங்கும். அப்படின்னா நாங்க ரெடி. வேலை மனசோட செய்யணும், அப்போ வெற்றி நம்ம கையிலேயே இருக்கும். நாள் கடந்து போச்சு. பாட்டி சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கவனமா நடந்துச்சு. சில நாட்கள்ல சாம்பிள் தயாராயிடுச்சு. அதை செக் பண்ண ரவியும் கிராமத்துக்கு வந்தான். ஊறுகாயை சுவைத்த உடனே அவன் முகத்திலே ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. அசோக், இதுதான் நம்ம பிராண்டுக்கு இவ்வளவு நாள் இல்லாத டேஸ்ட் இதுல இருக்கு. ஆமா ரவி, இப்போதான் புரியுது. நம்ம இவரை ஊறுகாய் தயாரிச்சோம், ஆனால் இப்போதான் உண்மையிலே ஊறுகாய் செஞ்சிருக்கோம். சுவை மட்டும் இல்லடா, இதுல பல பேரோட உழைப்பும் இருக்கு. அதான் இதுக்கு உயிர் வந்திருக்கு. இந்த சாம்பிள் நிச்சயம் அப்ரூவ் ஆகும் பாட்டி. நம்ம நேர்மையா செய்திருக்கோம், நல்லதே நடக்கும். அந்த சாம்பிள் கவனமா பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது. இப்போ எல்லாரும் காத்திருந்தது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், அதுக்கு என்ன பதில் வரும்னு. ஒவ்வொரு நாளும் அசோக் போனை பார்த்துக்கிட்டே இருந்தான். மெயில் வந்ததா, ரிப்ளை வந்ததா, என்ன ரிசல்ட் வரும்னு அவன் மனசு அமைதியா இருக்கவே இல்லை. ரவி, ஏதாவது ரிப்ளை வந்ததா? இன்னும் இல்ல அசோக், வந்ததும் சொல்றேன். என்னமோ ரொம்ப டென்ஷனாக இருக்கு ரவி. டேய் அசோக், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. மெயில் வந்திருக்கு போல, ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்ன சொல்றாங்க? சீக்கிரம் படி. Excellent authentic taste. Approved for export. We would like to place a bulk order. உண்மையாவா ரவி? ஆமா அசோக், நமக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அசோக்கோட முகம் முழுக்க சந்தோஷம் அலர்ந்தது. உடனே அவன் பாட்டியிடம் ஓடி போனான். சந்தோஷத்தோட அசோக் பாட்டி கிட்ட வேகமா ஓடி வந்தான். பாட்டி, நம்ம ஊறுகாய்க்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு.
அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்பா. நம்ம உழைப்பு வீணா போகல. சில மாதங்கள் கழிச்சு அசோக்கோட வாழ்க்கையே மாறி போச்சு. மூடப்பட போன அவன் கம்பெனி இப்போ நல்ல லாபத்தோட ஓடிக்கிட்டு இருந்தது. அதோட சேர்த்து கிராமத்து பெண்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமா பாரம்பரியத்தோட மதிப்பு என்னன்னு அசோக் இப்போ உண்மையிலே வெற்றி அவன் பிசினஸ மட்டும் மாத்தல, அவனோட யோசனை, மனசு, வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிச்சிருந்தது. பாட்டி பாரு, இனிமே நம்ம கம்பெனி பேர் இதுதான், பாட்டியின் கைமணம். அடப்பாவி, என் பேரையே வச்சிருக்கியாடா? உன் பேர் இல்லாம இந்த வெற்றிக்கு அர்த்தம் இல்ல பாட்டி. நீ இல்லாம இந்த பிசினஸ். நான் பெரியதா எதுவும் பண்ணலடா. எனக்கு தெரிஞ்சதை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். அதுதான் பெரியது. நான் மிஷனை மட்டும் நம்பினேன், ஆனா இப்போ புரிஞ்சிச்சு. அக்கறை, பொறுமை, அனுபவம், இதுதான் உண்மையான பலம். தொழில்நுட்பம் கெட்டதில்ல அசோக், ஆனா அது உதவணும். நம்ம வேலையை முழுக்க கைப்பற்றக்கூடாது. தம்பி, இந்த வேலை ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு. வீட்ல இருந்த எங்களுக்கும் இப்போ வருமானம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இது ஏன் கம்பெனி மட்டும் இல்லக்கா, நம்ம எல்லாரோட கம்பெனி. பாட்டி, இந்த வெற்றி உன்னால் தான். நல்ல வேலைய மனசோட செய்தா வெற்றி தானா வருண்டா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.